பாரதி ராஜாவோட இழப்பையே தமிழகம் இன்னும் தாங்க முடியாமல் இருக்கிற இந்த மாதிரி ஒரு நேரத்தில் அவருடைய சிஷியானா சொல்லப்படுற பாக்யராஜும் இயற்கை எதிர்க்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு இழப்பு மட்டும் இல்லாமல் அதிர்வலைகளை கூட ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு மாரடைப்பால் இறந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இறப்பதற்கு கொஞ்ச நேரம் முன்னாடி அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிற அந்த விஷயம்தான் எல்லோர் மனதையும் உழுக்கிற அளவுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. பார்க்குறதுக்கே பதப்பதிக்க வைக்கிற அந்த விஷயங்கள் தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பாரதி ராஜா இறந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இறப்பு சுற்றி நிறைய சர்ச்சைகள் இன்னைக்கு போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் மகள், இன்னொரு பக்கம் மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்த அப்புறம் தான் அவருடைய இறுதிச்சடங்குல கூட பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது போயிட்டு இருந்தது. ஒரு வழியாக அந்த பிரச்சனைகள் இன்னும் ஓய்வடையாத இந்த நிலையில் அவருடைய சிஷ்யன் அப்படின்னு சொல்லப்படுற பாக்யராஜும் இன்னைக்கு மாரடைப்பால் இறந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செஞ்ச விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் சொன்ன விஷயங்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாக்யராஜ் சாரை ஏன் பாரதி ராஜாவோட சிஷ்யன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருக்குடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து அவர் மூலமாகவே ஹீரோவானவர் தான் பாக்யராஜ். அது மட்டும் இல்லாமல் இவருக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. பாரதி ராஜா கூடயே அசிஸ்டண்ட்டாக இருந்த வரைக்கும் சரி, நீ இந்த படத்துக்கு சரியான தேர்வு நீயாக தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சு அவர் அப்போ ஹீரோவாக போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 16 வயதினில இருந்தே அவர் பாரதி ராஜா சார் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் அப்பா மகன் போல அந்த அளவுக்கு 2 பேருமே ஒரு நெருக்கத்தில் இருப்பாங்களாம். பாரதி ராஜாவோட இறப்பை கூட பாக்யராஜால தாங்க முடியல. அது மட்டும் இல்லாமல் அவருடைய இறுதிச்சடங்குல மகளும் மருமகளும் போட்ட சண்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவர் மனசை பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஏன் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கணும், கண்டிப்பாக அவர் அப்சர்வேஷனில் இருந்திருப்பாரு அப்படின்னு நிறைய பேர் கேட்கும்போது நிறைய ட்ராவல், நிறைய கவலைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சுற்றி இருக்கிறவங்க அவரை பற்றி சொல்கிறாங்க. குடும்பத்தில் இருக்கிற சில பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் மகன் மருமகளோட சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவர் கவலைப்படுறதுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாரதி ராஜா சாரோட இழப்பை கண்டிப்பாக அவரால் தாங்கிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் அவருடைய குரு கிட்டத்தட்ட 1 வருட காலமாக இவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களும் அவருடைய மனசை போட்டு உடைச்சிருக்கான். பூர்ணிமா அவருடைய 2வது மனைவியாக இருந்தால் கூட மகன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்த மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நிறைய விஷயங்கள் அவர் மனசை ரொம்பவும் மன உளைச்சல் பண்ணிட்டு இருக்கு. அதிகமாக சமூக வலைதளங்களில் எதுவும் தலை காட்டாமல் இருந்தாலும் கூட பாரதி ராஜாவோட இறப்புக்கு அப்புறம் மருமகளுக்கு பகிரங்கமான ஒரு சப்போர்ட்டை கொடுத்துருக்காரு பாக்யராஜ். அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய விஷயங்களை தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லியிருக்காரு. தன்னுடைய குழந்தைங்களுக்கு நிறைய செய்யணும், தன்னுடைய பொண்ணுக்கு இதெல்லாம் செய்யணும், கீக்கிக்கு மருமகள் கீக்கிக்கு குழந்தை பிறந்தா இந்த விஷயங்கள் அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். ஆனால் அவர் எதிர்பார்த்த மாதிரி சாந்தனு கீக்கியும் அவங்களுக்கு குழந்தை அப்படிங்கிறது இன்னுமே பிறக்காம இருந்தது. அது அவருக்கு மிகப்பெரிய வருத்தமாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது.